மூணாம் பாவத்தில் நிறைய காரகத்துவம் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பாவகம் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரரையும் சகோதரக்காரகன் பணி செய்கிற ஆள் அடிமைகள், அதாவது வேலை ஆட்கள், இது எல்லாமே வந்து மூணாம் பாவத்தை குறிக்கும். மூணாம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது 9ஆம் பாவத்தை பார்க்கும். நல்ல கிரகம் இருக்குது, சுப கிரகம் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் பாவத்தில் இருக்கிற அதிர்ஷ்டத்தை வந்து நல்லபடியாக கொடுப்பார். 3ஆம் பாவத்துடைய சிறப்புகள் பற்றி வளர்ந்து வரும் ஜோதிடர் பாலக்கோட்டில் தருமபுரி தாண்டி பாலக்கோடு போயிட்டிங்கன்னா ஐயா வச்சது தான் சட்டம். ஐயா சொல்கிறது தான் வாக்கு. ஐயா கையை பிடிச்சி பஞ்சாங்க திருப்பிக்குள்ளே படித்து சொல்லுவார். அந்த அளவுக்கு ஞானம் அவர்கிட்ட இருக்குது. பாலக்கோடே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் பொய் சொல்ல தமா சொல்ல உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம், பாலக்கோடுக்கு போய் ஐயா பேரை சொன்னீங்கன்னா போதும். அவர் வந்து 3ஆம் பாவத்தின் சிறப்புகள் பற்றி பேச போகிறாரு. வாங்க கோகுலராமன் பேச. அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே துணை. இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் பார்க்குறோம். 3ஆம் பாவம்னாவே நம்ம சொல்கிறது வந்து முயற்சி தான். ஏதோ ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறேன், சரிங்களா? 3ஆம் பாவத்தில் நிறைய காரகத்துவம் இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவகம் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரரையும் சகோதரக்காரகன். அந்த பாவகத்துக்கான காரகமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதேமாதிரி வந்து வீரியம் எல்லாத்தையும் கொடுக்கறது செவ்வாய் தான். அந்த பாவத்துக்கு காரகமாக இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணி செய்கிற ஆள் அடிமைகள், அதாவது வேலை ஆட்கள், இது எல்லாமே வந்து 3ஆம் பாவத்தை குறிக்கும். 3ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர கஸ்டமரை குறிக்கிறது வந்து 9ஆம் பாவம். 3ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 7வது படியாக 9ஆம் பாவத்தை பார்க்கும், சரிங்களா? அப்போ 3ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் வேலையாட்களும் நல்லா இருப்பாங்க, நமக்கு வர கஸ்டமரும் நல்ல கஸ்டமராக அமைவாங்க. 3ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அது 9ஆம் பாவத்தை பார்க்கும். நல்ல கிரகம் இருக்குது, சுப கிரகம் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் பாவத்தில் இருக்கிற அதிர்ஷ்டத்தை வந்து நல்லபடியாக கொடுப்பார். பாவகரங்கள் இருக்குது அப்படின்னா 3ஆம் பாவத்தில் இருக்கிற பாவகரகம் 7ஆம் பார்வையாக பார்க்கும். அப்போ 9ஆம் பாவத்தையும் பாதிக்கும். அது ஒன்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவம் வந்து எப்பயுமே நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து வெற்றியை கொடுக்குற ஸ்தானமே நார்மலாக வந்து 1, 5, 9. அந்த 1, 5, 9ல் 3ஆம் பாவம் வந்து 5ஆம் பாவத்தையும் பார்க்கும், சரிங்களா? அது 9ஆம் பாவத்தையும் பார்க்கும். அதனால தான் உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம். அந்த உபஜயஸ்தானத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன்கள் நடக்கும். இப்போ வந்து சரள ராசியாக அமையுது அப்படின்னா அந்த நம்ம முயற்சி வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு வேகமாக இருக்கும். அவருடைய பாவத்தில் இருக்கிற ஜாதகர் இருக்கிற முயற்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரன்னு சொல்கிற மாரி இளைய சகோதரர் வந்து நமக்கு வந்து எப்பயுமே நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பார். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொன்னால் அப்படியே செய்யக்கூடியவராக இருப்பார். எந்த கொஷினும் கேட்காம அப்படியே செய்கிறவர் வந்து சரராசியாக இருப்பார். சிற பாவகமாக அமையுது, சிறராசியாக அமையுது அப்படின்னா சொல்கிறத வந்து பொறுமையாக செய்வார். சரி, ஏன் எதுக்கு அப்படின்னு கொஷின் கேட்டு அவர் பிடிச்சிருந்தா செய்ய மாட்டார். அதே வந்து உபய லக்னமாக அமையுது, அதாவது உபய ராசியாக 3ஆம் பாவம் அமையுது அப்படின்னா கேட்குற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது செய்வார், ஒரு சிலது செய்ய மாட்டார். நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிப்பார். அது வந்து உபயராசி. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் பாவகம் வந்து பார்த்திங்கன்னா உபயஜயஸ்தானம் சொன்னாலையும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உபஜயஸ்தானத்தோட 8க்கு 8ஆம் பாவமாக அமையிறது வந்து 3ஆம் இடம், சரிங்களா? 8ஆம் இடத்துலேருந்து 8ஆம் பாவம் என்னைங்கன்னா அது 3ஆம் இடமாக வந்து அமையும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தையும் குறிக்கிறோம். அப்போ வந்து உப ஆயுள் ஸ்தானம்னா 3ஆம் பாவத்தை குறிக்கணும். ஆயுள் பாவம் பார்க்கும்போது 8ஆம் பாவம் பார்க்குவோம். ஆனால் 8க்கு 8 பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே பார்க்குறது. அப்போ 8ஆம் பாவம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து மரணம் வந்து எப்படி அமையுது, எங்கே அமையுது அப்படின்றதும் நம்ம 3ஆம் பாவத்தை வச்சு சொல்லலாம். 3ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குது அதை வச்சு சொல்லலாம். இதே சரராசி சிறராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரராசியாக அமைஞ்சு ஒரு ஜாதகருக்கு மரணம் எப்படி அமையுது அப்படின்னா சரணா வேகம் வெளியில் அவரோட மரணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியில் தான் இருக்கும் வீட்டை விட்டு. இதே சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும், வீட்டுக்குள்ளே அது மாதிரி இருக்கும். உபயமாக இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயும் இருக்காது, வெளியிலையும் இருக்காது, நடுத்தன்மையாக இருக்கும், சரிங்களா? இதில் வந்து 3ஆம் பாவத்தில் வந்து சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பாவக்கும் சூரியனும் சம்மந்தப்படும் போது அவரோட பேர் புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்து இருக்கும். ஒரு பேர் சொன்னோடனே டக்குன்னு தெரியும் எல்லாருக்கும், அது மாதிரி இருக்கும். அதே சந்திரனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சந்திரனாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன்னா 3ஆம் பாவம்னு இளையவர். அப்போ வந்து அவங்க இளைய சகோதரர் கம்பல்சரி உண்டு. சந்திரன்றது வந்து பார்த்திங்கன்னா தாய் கிரகம். அவங்க தாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இளையவராக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் செவ்வாய் வந்து 3ஆம் காரகத்தில் செவ்வாயில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இளைய சகோதர பாவத்தை வந்து கொஞ்சம் குறைக்கும். அப்போ சகோதரர் இருக்கிறது வந்து 3ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும்போது இளைய சகோதரர் இல்லைன்னு சொல்கிறது நல்லது.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு அப்புறம் புதன். புதன் வந்து 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புத்தி கூர்மையாக இருப்பாங்க. அவருடைய இளைய சகோதரன் புத்தி கூர்மையாக இருப்பார். டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிருவார். எந்த ஒரு எழுத்து பிழையும் அவ்வளோ சீக்கிரம் வராது. குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருந்தார் அப்படின்னா செல்வ செழிப்பு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அவர் எந்த ஒரு விஷயமா எடுத்தாலையும் செல்வ வளம் எல்லாமே டக்குன்னு கிடைக்கும். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். இப்போ வந்து அடுத்தது சுக்கிரன் வந்து 3ஆம் பாவத்தில் சம்மந்தப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா வீரியகாரகன். சுக்கிரன் வந்து சுக்லத்தை குறிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு வீரியம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நீர் சம்மந்தமான காரகம் வந்து உணவுப் பொருட்களை வந்து அவங்க அதிகமாக 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கவங்க எடுத்துக்கிறது நல்லது. அடுத்து சனீஸ்வர பகவான் வந்து 3ஆம் பாவத்தில் தொடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எதையாக இருந்தாலும் லேட்டாக கொடுக்குறவர் சனீஸ்வர பகவான், அதுவும் நிதானமாக கொடுக்குறவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் வந்து அவங்களுக்கு வந்து லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே ராகு பகவான் இருந்தால் பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறவங்க வந்து ராகுனாவே வெளிப்படைத்தன்மை கொண்டவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியில் மட்டும்தான் ரொம்ப தைரியசாலியாக இருப்பார், உள்ளுக்குள்ளே வந்து பயந்த சுபாவமாக இருப்பார். ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா இங்கேருந்து ரொம்ப சவால் விடுவார். ஆனால் அங்கே போய் பேச சொன்னீங்க அப்படின்னா அவர் எதுவுமே பேச மாட்டோம், அமைதியாகிடுவார். ஆனால் கேது இருக்குது அப்படின்னா கேது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக சின்னசாகிறவர். அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கிற இடத்துல இருக்கார் அப்படின்னா அந்த கேது போய் அவர் அந்த 3ஆம் பாவத்தில் கேது இருக்கிற போய் நிச்சாவே அந்த பிரச்சனை வந்து கணக்கே தெரியாதவர் மறைச்சிருவார். சீக்கிரமாக வந்து அந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வந்துடுவார். அது மாதிரி இருக்கும். நன்றிங்க. ஐயா இன்னொன்று என்னென்னா, இப்போ காலபுருஷ தத்துவனுக்கு 3ஆம் இடம் தான் பாவம் எடுத்துக்கிறோம். காலபுருஷத்துக்கு 3ஆம் இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக குரு வந்து மிதுனத்தில் தான் இருக்கார். தங்க விலை குறைஞ்சிருக்கு, வக்கரத்தில் இருக்கார். அப்போ குரு வந்து 3ஆம் இடத்துல வக்கரம் ஆகிருக்கிறதுனால தங்க விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு. வக்கர நிவர்த்தியாகி வரும்போது கடகத்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் தங்க விலை வந்து உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன இன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நன்றிங்க ஐயா.